ஹலோ, வணக்கம். மத்தியான வணக்கம். எஸ். எப்படி இருக்கிறீங்கோ தாத்தா? அன்னைக்கு ஒரு நிகழ்வை சொன்னீங்க. நீங்கள் கெலாக்சிக்கு போயிட்டு ஒரு ஒரு வார் ஸ்டார்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டு ஸ்டார் வார்ஸ் ஏற்பட்டது. அதை போய் பார்த்துட்டு வந்தேன் சொன்னீங்க. அப்படியே சொல்லிக்கினே வந்து பார்த்தாக்கா ஒரு தேட்டரில் போயிட்டு ஸ்டார் வார்ன்ற பிக்சரை பார்த்துட்டு வந்தேன் அப்புறமா சொன்னீங்க. நாங்கள் உண்மையிலேயே நீங்கள் கெலாக்சிக்கு போயிட்டு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்தீங்களான்ட்டு நான் கவனிச்சு கேட்டுருந்தோம். அப்புறம் எங்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாட்டுவாக அந்த உண்மையை சொல்லிட்டீங்க. நான் இந்த கேலாக்ஸி என்ற ஒரு தியேட்டரில் போயிட்டு ஸ்டார் வார் ஒரு பிக்சரு சினிமா இங்கிலீஷ் மூவி போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு வந்தேன். அப்போது என்னுடைய ஸ்கூட்டரை நான் அவசரத்தில் கேட்லேயே வச்சுட்டு பூட்டாமல் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பிக்சரெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து ஒரு 3-4 மணி ஹவருக்கு பிறகு நான் வெளியே வந்து பார்த்தாக்கா என்னுடைய ஸ்கூட்டர் மட்டும் அப்படியே தனியாக அங்கே இருந்துச்சு. ஸ்கூட்டருக்கு பூட்டு கூட நான் போடல. பாருங்க, நான் ஆசைப்பட்டு வாங்கின ஸ்கூட்டரு அனாவசியமாக கழுவு போல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. பாருங்க, உங்களுக்கு உங்களை விட்டு கைவிட்டு போன எத்தனையோ பொருள்கள்லாம் உங்களுக்கு கிடச்சினே இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தாத்தா. தாத்தா, நீங்கள் வந்து கெலாக்ஸினா என்ன தெரியும் தாத்தா? நீங்கள் கெலாக்ஸிக்கு போய்க்கிறீங்களா? கெலாக்ஸியை பற்றி எதாவது தெரியுமா? உண்மையான கெலாக்ஸினாக்கா செல்வங்களே, எனக்கு அதிகமாக தெரியாது, ஓரளவு தெரியும். இந்த கெலாக்ஸினாக்கா அது வானத்தில் இருக்குது. அப்படின்னு அந்த கெலாக்ஸின்னா நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சரியாக திங்க் பண்ணி உங்கள்கிட்ட ஓரளவு நியரஸ்ட்டு உண்மையாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன். பாருங்க, இந்த இந்த யூனிவர்சல்னா ஒரு பரந்த வெளி அல்வா, ஆகாயம். அதில் எத்தனை விதமான கடவுள் படைப்புகள் இருக்கிறது. நிலா இருக்கிறது, பூமி இருக்கிறது, மற்றும் பல வகைப்பட்ட கிரகங்கள், பிளானட்ஸ்கள்லாம் இருக்குது. இதுங்கெல்லாம் ஸ்டார்ஸ். இந்த கெலாக்ஸி கூட இந்த ஸ்டார் வகைப்பட்டது தான். இந்த ஸ்டாருங்களோட சம்மந்தப்பட்டது தான், ஆகாயத்தில் இருக்குது. அதை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன். பாருங்க, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை பிளானட்ஸுகளும் ஒன்று கூட ஒரு இடத்துல நிலையாக இல்லாது. அதுங்க அது ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டே இருக்கிறது. ஓகே, எப்படி? அப்படி அத்தனை கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கிறது. நான் கிரகங்கள் மட்டும் சுற்றி கொண்டு இருக்கிறதான்ட்டு நான் யோசித்து பார்த்தா, நான் கூட ஒரு இடத்துல நிறையா இல்லாமல் நானும் இந்த கெலாக்சியில் இந்த கிரகங்களோட நானும் சேர்ந்து சுற்றின்னு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். எப்படி சுற்றின்னு இருக்கிறேன்னாக்கா,
நான் கூட இந்த பூமி மேலே தானே உக்காந்துன்னு இருக்கிறேன். உங்கள்கிட்ட உக்காந்துக்கின்னு நான் இந்த பூமி மேலே உக்காந்துன்னு தானே பேசின்னுக்கிறேன். நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க நான் ஒரே இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இல்லை செல்வங்களே, நான் கூட அந்த கிரகங்களோட நான் கிரகத்துக்கு மேலே உக்காந்துக்கின்னு நானும் சுற்றின்னு தான் இருக்கிறேன். நான் எவ்வளோ வேகத்தில் சுற்றுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த ராட்டினத்துலலாம் போய்ட்டு சுற்றின்னு இருக்கிறீங்களா? பாருங்க, எனக்கு கூட இந்த ராட்டினத்தில் உக்காந்துக்கின்னு சுற்றலான்னு பார்த்தாக்கா எனக்கு தலை சுற்றுற மாதிரி எனக்கு எனக்கு அது எனக்கு ஒத்து வரல. ஆனால் என்ன அறியாமல் நான் இந்த உலகத்து மேலே உக்காந்துக்கின்னு ரொம்ப வேகமாக சுற்றின்னு இருக்கிறேன். எவ்வளோ வேகத்தில் சுற்றுறேன்னு தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் நான் சுற்றினுக்கிறேன். எவ்வளோ? ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றினுக்கிறேன். 600 மைல்ஸு 600 மைல்கள் ஒரு வினாடிக்கு நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன். எஸ். ஓகே செல்வங்களே, மீண்டும் அடுத்த முறை பேசலாம். சம் கால் வந்துன்னு இருக்குது, அதை அட்டென்ட் பண்ணுறேன். ஓகே, வணக்கம்.